வாங்க ஒரு மணத்தக்காளி வத்தக்குழம்பு எப்படி செய்கிறதுன்றது பார்க்கலாங்க. அடுப்பு பற்ற வச்சு ஒரு சட்டி வச்சுருங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. மணத்தக்காளி விதை காஞ்சது கிடைக்குங்க கடையில். அது வாங்கி அந்த எண்ணெயில் போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. அது நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு வரணுங்க. அந்தளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதை பொரித்து ஒரு கிண்ணத்தில் மாற்றி எடுத்துக்கோங்க. அதே கடாயை வச்சுக்கோங்க. அந்த இதில் இருக்கிற எண்ணெயே போதுங்க. அதிகமாக எண்ணெய் தேவைப்படாதுங்க. அதில் நீங்கள் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு கூட கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க. எப்பவுமே சோம்பு கொஞ்சம் காரக்குழம்புல சேர்த்தோம், மீன் குழம்பு காரக்குழம்பு எதுவாக இருந்தாலும் சேர்த்தோன்னா அது நல்லா இருக்குங்க. அந்த டேஸ்ட் ஒரு மாதிரி வாசனை டிஃப்ரெண்ட்டாக எடுத்து கொடுக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஒரு 25லேருந்து 30 நம்பர் பூண்டு வச்சுருக்கோங்க. தட்டெல்லாம் வேண்டாம், அப்படியே முழுசாகவே போட்டுக்கோங்க. எல்லா பூண்டையும் ஒன்றா சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்று கலந்து விடுங்க. பூண்டு கொஞ்சம் ஒரு 10% வதக்கிடுங்க. வதக்கி முடிச்சோடனே நான் 2 பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேங்க. அந்த வெங்காயத்தையும் எடுத்தது கூட போட்டுக்கோங்க. நல்லா ஒன்று வதக்கிடுங்க. வெங்காயம் பச்சை வாசனை போக செவந்து வர அளவுக்கு வதக்கிடுங்க. வதக்கி முடிச்சோடனே நான் 3 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேங்க. அந்த தக்காளி இது கூட சேர்த்துருங்க. வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. அந்த மணத்தக்காளி வத்தல் வறுத்தோம் பார்த்தீங்களா, அதுலேயே உப்பு இருக்கும் நம்மளுக்கு. நீங்கள் பார்த்து போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டு வதக்கி விட்டால் போதுங்க. உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஒன்று கலந்து விட்டுருங்க. கலந்து ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. அந்த தக்காளி எல்லாம் சாஃப்டாகி வதங்கி வரட்டுங்க. 5 நிமிஷம் கழித்து திறந்து பாருங்கள். தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கி வந்திருக்கும். பூண்டெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கோங்க. அந்த ஸ்டேஜில் எல்லாத்துலேயுமே நல்லா வதக்கி நல்லா கலந்து விட்டுருங்க. ஏன்னா நம்ம மூடி வச்சுருந்தோம் இல்லையா, அடியில் எதனா லைட்டாக பிடிச்சிருந்தா கூட நல்லா எடுத்து கலந்து விட்டுட்டு வீட்டில் இருக்க குழம்பு மிளகாத்தூள் நான் இப்போ 3.5 ஸ்பூன் போடுறேங்க. நான் 5 பேருக்கு வேண்டிய அளவுக்கு வர அளவுக்கு இந்த குழம்பு நான் அளவு செஞ்சுருக்கேங்க. 3.5 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அது நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா அந்த பச்சை வாசனை போகிறதுக்காக நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இவங்க கூட தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விடுங்க. அது நல்லா கொதிச்சிட்ருக்கட்டுங்க. அதுக்குள்ளே நான் ஒரு எலுமிச்சைப்பழம் அளவு சைஸு புளி எடுத்து ஊற வச்சுருக்காங்க. நல்லா அந்த புளியை நீங்கள் நல்லா கரைச்சிட்டு இந்த மசாலாவோடு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நான் எலுமிச்சம் அளவுக்கு சைஸ், எனக்கு கொஞ்சம் புளிப்பு இருந்தால் தான் இந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா கலந்துட்டு இந்த குழம்பு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த மிளகாத்தூள் புளி எல்லாமே ஒன்றா சேர்ந்து கலந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னா கலந்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி வச்சுருங்க. அந்த குழம்பு கொதித்து வரட்டுங்க. 5 நிமிஷம் கழித்து திறந்து பாருங்கள் குழம்பு நல்லா கொதித்து வந்திருக்கு பாருங்கள். நல்லா கலந்து விடுங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வறுத்து வச்சுருக்கீங்க. நீங்கள் ஒரு 3 பத்த தேங்காய்ங்க, அதை நல்லா நைஸாக அரைச்சி இவங்க கூட சேர்த்துக்கோங்க. தேங்காய் ஊற்றினா இந்த வத்த குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. மணத்தக்காளி வத்தல், சுண்டக்காய் வத்தலுக்கு எல்லாமே தேங்காய் ஊற்றி வச்சு பாருங்களேன். நம்ம கல்யாணத்துங்களில் சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்ட்டு கொடுக்குங்க. வறுத்து வச்சு மணத்தக்காளி வத்தலை நல்லா இவங்க கூட சேர்த்துக்கோங்க. எல்லாம் கலந்து விட்டு கொதிக்க விடுங்க. இவங்க கொதித்து வந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க. அவங்களையும் ஒன்றா சேர்த்துட்டு எல்லோரும் ஒன்றா மிக்ஸ் ஆகி வந்த ஸ்டேஜில் எப்பயும் போல் ஆஸ் யூஷுவல் தாங்க ஒரே ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. கொதிக்கிட்டோங்க. கொதித்து முடித்த உடனே அந்த குழம்பு ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து திறந்து பாருங்களேன். குழம்பு பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்க மட்டும் இல்லைங்க, சாப்பிடவும் செம்ம டேஸ்ட்டான ஒரு குழம்புங்க. ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்குங்க. எங்கள் சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டதால இந்த குழம்பு வச்சு காமிச்சிருக்கேன். எங்கள் வீடியோ பிடிச்சா எல்லோரும் லைக் பண்ணுங்கள்.